வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். இந்துக்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு நோன்பு கஞ்சி வழங்கி ஒற்றுமையை வெளிப்படுத்த விரும்புகிறோம். லிவினேஷ் முருகன் கருத்து. நாடு தழுவிய நிலையில் முஸ்லிம் பெருமக்கள் நோன்பு பெருநாளை கொண்டாடப்படவுள்ள நிலையில் பர்சாத்து கட்சியின் பாட்டிக்சன் தொகுதி இணைப்பிரிவின் லிவினேஷ் முருகன் முஸ்லிம் சகோதரர்களுக்கு நோன்பு கஞ்சி வழங்கி மலாய்க்காரர்கள் கவனத்தை ஈர்த்துள்ளார். மதம் இடங்களுக்கு மத்தியில் சமய ரீதிகள் வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் கடவுள் என்பவர் ஒன்றுதான், நாம் அனைவரும் ஒன்றுதான் என்பதை வலியுறுத்தும் வகையில் பாட்டிக்சன் வட்டார மக்களுக்கு நோன்பு கஞ்சி வழங்கியதாக அவர் கூறினார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் லிவினேஷ் முருகன். பர்சத்து பாட்டிக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நோன்பு முன்னிட்டு 4 பள்ளி வாசலுக்கும் பிடி டவுனுக்கும் நம்ம பூபலம்பு வழங்கியிருந்தோம். இந்த ப்ரோக்ராம் நான் எதுக்கு மெயினாக செஞ்சுருக்கோன்னா, நம்ம எல்லாமே ஒத்துமையாக தான் இருக்கணும், நம்ம எல்லாமே ஒற்றுமை, அதை வலுப்படுத்தி தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் செஞ்சோம். ஸோ இளைஞருக்கும் மக்களுக்கும் ரொம்ப பாரமிச்சு பார்க்காம ஒற்றுமையை என் கூட சேர்ந்து வேலை செஞ்சாங்க. ஸோ அதனால ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். லிவினேஷ் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 300 பேருக்கு 4 பள்ளி வாசல்களுக்கும் நோன்பு கஞ்சி வழங்கினார். அதனை மலைக்காரர்கள் மகிழ்ச்சியோடு பெற்றுக் கொண்டனர். மலேசியா மூவின மக்கள் கொண்ட நாடு. அந்த காலம் தொட்டு நாம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிறோம். இந்த ஒற்றுமை நேற்று இன்று வந்ததல்ல, காலம் காலமாக இருந்து வரும் நிலைகள். இதனை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்தில் நோன்பு கஞ்சி வழங்குவதாக லிவினேஷ் முருகன் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.